இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவஜனமே, எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு அதிசயம் அற்புதம் நடைபெற வேண்டும் சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அருமையான தேவஜனமே, ஒரு தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு செடி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன அந்த செடி அப்படின்னு கேட்கும்போது, இது மணி பிளான்ட் ஐயா, இந்த செடியை நாங்கள் வளர்த்தோம்னா எங்களுக்கு பணம் எங்களுக்கு குறையாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு வீட்டில் நான் அங்கேயும் ஒரு முறை போயிருந்தேன். அந்த வீட்டில் நான் போய் அந்த வீட்டில் போகும்போது ஒரு கள்ளிச்செடி இருந்தது. அந்த கள்ளிச்செடி மாதிரி அது ஒரு செடி, அதில் சிகப்பு கலரில் பூ பூத்தது. நான் அவங்கள கேட்டேன், இது என்ன ஐயா செடின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த செடியை வச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கண் திஷ்டிலாம் மாறுங்க, அதனால் நாங்கள் இந்த செடி நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில வீடுகளை நான் பார்க்கும்போது, அந்த வீடுகளில் உள்ள நுழையும் போது மிருகத்தினுடைய தலை இருக்கும். ஒரு சில வீடுகளில் போகும்போது அந்த மிருகத்தினுடைய அந்த கொம்புலாம் இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்படியாக இன்றைக்கி அநேக ஜனங்க ஒவ்வொரு பறவைகளோ ஒரு மிருகத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, செடியெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை இன்னும் நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த உலகத்தையும் படைத்த தேவன் நம்ம அறிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியும் போது நம்முடைய பலவீனங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவ நம்ம அறியும் போது நமக்கு அதிசயம் அற்புதம் செய்வார். நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மதிப்புக்குரிய தேவ மனிதர் மோகன் சிலாஸ் ஐயா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார். திருமணமான ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். கணவன் மனைவி அவங்க திருமணம் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு அதிகாலையில் எங்கள் வீட்டுக்கார அம்மா பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த கணவர் சொன்னாராம், இனிமேட்டு நீ பைபிள்லாம் படிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீ பைபிள் படித்த, திருமணத்துக்கு முன்னாடி, இப்போ திருமணம் பண்ணிட்ட பிறகு நீ இனிமேட்டு பைபிள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டார். அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சார். இப்படியாக சில வருடங்கள் ஆன பிறகு அவர் ஒரு முறை கம்பெனிலேருந்து சாயங்காலத்தில் அவங்க வீட்டுக்காரங்க டீ போட்டு கொடுப்பாங்க. அப்படி டீ போட்டு கொடுக்கும்போது அவர் அந்த அம்மா டீ போட்டு கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஐயா கூப்பிட்டாரு, அம்மா சீக்கிரமாக ஒடியவா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு என்னான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அம்மா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கை கால் செயல்படாமல் போகுது, என்னால் கையை எடுக்க முடியல, காலை எடுக்க முடியல, அது செயல்படாமல் போய் கொண்டு இருக்குது, நீ உடனே சீக்கிரமாக வா அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா அங்கேருந்து வேகமாக உடைந்தாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்னார், அம்மா எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணு அப்படின்னு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேராக பைபிள் எடுத்துன்னு அவர் முன்பதாகவே வேதத்தை அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. வேதத்தை படிக்க ஒருவேளை அவருடைய செயல்படாமல் போன அந்த கை செயல்பட ஆரம்பித்தது, செயல்படாமல் போன அந்த கால் செயல்பட ஆரம்பித்தது. அருமையான தேவஜனமே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலை தரக்கூடிய தேவன், ஒரு வேதத்தை நம்ம படிக்க நம்ம விடுதலை பெற முடியும். அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்முடைய உடம்புல வியாதியுடன் விலகும். ரோமர் 2:7 சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து
மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அருமையான தேவஜனமே, நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியில் செய்ய வேண்டும், நல்ல காரியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நற்கிரிகளை அவர் செய்தார், ஊமையனை பேச வைத்தார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு கண்ணு தேரல, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி கூப்பிடும்போது அவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்துக்காரு, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கும்போது, ஆண்டவரே என் கண்பாறை அடைவன்னு சொல்லி கேட்கும்போது அவன் கண்பாறை கொடுத்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் செத்துப்ப 4 நாள் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் மேலே அநேக பிசாசு பிடிச்சிருந்து அந்த பிசாசெல்லாம் விரட்டினார். இப்படியாக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற சுற்றி தீர்ந்தார். அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போகாமல் நம் நற்கிரியில் செய்ய வேண்டும். அப்போ நன்மைகளை செய்யும்போது நமக்கு மகிமையும் கனமும் அழியாமையும் தேடும்போது நமக்கு நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லுது, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அத்தேனா பட்டணத்தில் அந்த இடம் முழுவதும் விக்கிரகங்களாக நிறைந்திருக்கிறது. அந்த பட்டணத்தெல்லாம் பவுல் சொல்கிறாப்புல, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ஒருவேளை ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறியாமல் நீங்கள் அநேகரை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, நம்ம அவரை அறிந்து அவரை வணங்கும்போது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கொடுப்பார். யோவான் 1:26 யோவான் அவர்கள் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அப்போது அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை யோவானஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், என்னும் உம்மை ஆரியனுமே, என்னும் உம்மை ஆரியனுமே, என்னும் கெட்டி சேரனுமே, என்னும் கெட்டி சேரனுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். அதிகாலை நேரத்தில் நம்ம அவரை தேட வேண்டும். ஜனங்களெல்லாம் விழிப்பதற்கு முன்பதாக நம்ம அதிகாலை எழுந்து அவர் நம்ம தேடும்போது ஒருவேளை தேவனுடைய பிரசன்னம் மேலே இறங்கும். அவர் நம்ம அவரை அறிய வேண்டும். அவரை அறிய அறிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். யோவான் 1:31 நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரையே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கு என்று எனக்கு சொல்லியிருந்தார். பாருங்க, நானும் இவர் அறியாமல் தான் இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யோவான் 10:28 பாருங்கள், நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவையில் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை யோவான் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்கிறான். ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனே கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் எபிரேய பாஷையில் கொல்கத்தா அந்த கபாலஸ்தலம் இடத்துல
2 கல்லறை மத்தியில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு நமக்கு ஜீவனே கொடுத்தார். நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவள் ஒரு காலம் கெட்டு போதில் என்று ஒருவனும் அவள் என் கையிலிருந்து பறித்து கொள்ளும் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒருவேளை நித்திய ஜீவனை தரக்கூடியவர் அவர் தான். இந்த பரலோகத்தில் ஒருவேளை இந்த வாழ்க்கை முடிந்தாலும் பரலோகத்தில் நம்ம எப்போதும் அவரோடு நம்ம கூட இருப்போம். நித்திய ஜீவன் அந்த இடத்துல நமக்கு உண்டு. நித்திய ஜீவன் தருகிற அவர் தான். அவரையே நம்ம சார்ந்து வாழ வேண்டும். அருமையான தேவ ஜனமே, 1 யோவான் 5:11 சொல்கிறாரு, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது, அதான் சாட்சி என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, 1 தீமோத்தேயு 6:12 சொல்கிறாரு, விசுவாச நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு பார்த்து சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒருவேளை விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை ஒரு தீமோத்தேயு அந்த விசுவாசத்தில் தான் வளர்ந்தான். ஒருவேளை இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். ஒரு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நல்ல போராட்டம் போராடி விசுவாசம் காத்து கொள்வேன். நல்ல போராட்டம் போராடி விசுவாசம் காத்து கொள்வேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஒருவேளை விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். நித்திய ஜீவனை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்க என்று சொன்ன மாதிரி ஒரு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் நம்ம எப்போது நிலைத்திருக்க நம்ம வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களும் மூடுவோமா? எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவது நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆம் தகப்பனே, என்றைக்கு ராஜா எங்களுடைய ஜனங்கள் தகப்பனே சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த ஏசப்பா, உம்மை அறியாமல் ஆண்டவரே எதே ஜனங்கள் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. இயேசுவே, உம்மை அறியும் போது ராஜா என்னுடைய வியாதி விலகும். உம்மை அறியும் போது எங்களுக்கு கஷ்டங்கள் மாறும். உம்மை அறியும் போது என்னுடைய சரும வியாதிகள் விலகும். உம்மை அறியும் போது எங்கள் குடும்பத்தில் தடைகள் மாறும் அப்பா. உம்மை அறியும் போது ராஜா ஆண்டவரே எங்கள் குடும்பத்தோட செழிப்பு உண்டாக ராஜா. ஏசாயா 58:11 அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலம் உன் ஆத்துமா திருப்தியாக்கி உன் எலும்பு நிலமுனதாக்கி நீ நீர் பாய்ச்சின தோட்டத்து போல வற்றாத நீருற்று போயிருப்பேன்னு சொன்ன வார்த்தைன்னு பாருங்கள். ஆண்டவரே, எங்களை ஜனங்களுக்கு நீர் செழிப்பு தரக்கூடிய நீர் ராஜா. அறியும் போது நீங்கள் செழிப்பு கொடுக்க முடியும் ராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஏசப்பா ஒருவேளை இந்த இந்த ஜெப வேலையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, பிரிந்து போயிருக்கிற கணவன் மேலே ஒன்று சேருட்டு ராஜா. திருமணம் நடக்காத பிள்ளை திருமணம் நடக்கட்டும் அப்பா. அப்போ பிரசுவத்தை காத்து கொண்டு நல்ல சுகப்பிரசுவத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா, இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த தேவ பிள்ளை இறக்கம் செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டையில் மூடி மாறிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்து குணமாக்குற ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பெத்தேல் சோசியல் ட்ரஸ்ட்டு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ஒருவேளை அந்த ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த ஊழியத்தையும் தாங்குங்க. ஒரு சோஷியல் ஒர்க்குக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.